அதுதான் நான் சொல்றேங்களே, அது வந்து 8ஆம் தேதி இரவு தான் அது மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு, எங்கிட்ட சொன்னாங்க. அது வந்து நான் வந்து ஃபன்னியா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். தமிழ்நாட்டு அரசியல் வந்து சமூக நீதி மண் என்று சொன்னாலும், பெரியார் மண் என்று சொன்னாலும், இன்னும் சாதிய இறுக்கத்திலிருந்து விடுபடாத ஒரு மாநிலம். இங்கு அவ்வளவு இலகுவாக ஒரு தலித் வந்து முதலமைச்சராகிவிட முடியாது. அதெல்லாம் முற்றிலும் உணர்ந்தவன் நான். அது யாரோ சொல்றதை கேட்டுட்டு அதுக்காக நான் வந்து காத்திருக்கக்கூடியவன் அல்ல. நான் வந்து 35 ஆண்டு பொது வாழ்க்கை, 40 ஆண்டு பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். 25 ஆண்டுகளா தேர்தல் அரசியல் களத்தில் இருக்கிறேன். தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. அதனால என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனால யாரோ சொல்றது கேட்டுக்கிட்டு நான் வந்து ஒரு கற்பனையான வாழ்க்கைக்கு போக மாட்டேன். நாங்க அப்படின்னா நான் எதுக்காக கம்யூனிஸ்ட் போய் நானா போய் சொல்லணும்? ஏன் நான் கமிட் பண்ணணும்? எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா நான் வந்து என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டு நாம பொறுமையா முடிவெடுப்போம், யாரோட நம்ம வந்து போய் சேர வேண்டாம், அவங்க எடுக்கிற முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? அல்லது பதவிதான் ஆசை நினைச்சா தாவேக்காவில காங்கிரஸ் முன்னால என்னால போய் கை நீட்டி இருக்க முடியாதா? எனக்கு வேண்டியவர்கள் அங்கே நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட என்னால் உறவாட முடியும், மறுபடியும் அவங்களோட பேச முடியும். அப்படி யார்கிட்டையும் நம்ம வந்து தொடர்பு கொள்ளல. உடனடியாக போய் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கலையா? கடைசி நிமிஷம் வரலாம் அவங்க வந்து எங்களுடைய லெட்டர் வேணும் அப்படிங்கிறது வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க. ஆதவர்ஜன் கேட்டார்.